மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us and in the temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Hi friends, இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னிலேருந்து கணக்கு பண்ணி 6 நாளைக்கு 6 வசனம் 6 அதிகாரத்தை நான் படித்து முடித்தேன்னா என்னாகும் ஃபுல்லாக முடிஞ்சுது. ஜோஸ்வா படிக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஃபுட்டு தராங்க. எங்கள் அப்பா தான் கொடுக்குறாரு. வெளியே வாங்கி சாப்பிட்ற காசை எனக்கு கொடுத்துரு, வீட்டிலே சாப்பிடு அப்படின்ற மாதிரி. வெளியில் எப்படி எப்படி செய்வாங்க தெரியாது, என்னென்ன இது யூஸ் பண்ணுவாங்க தெரியாது. அதனால் நான் கேட்கல, அவங்களே எனக்கு எடுத்துகிட்டு வந்து என் டேபிளில் ஃபுட்டு வைக்கிறாங்க. சனிக்கிழமை எனக்கு பிரிஞ்சி கொடுத்தாங்க. அன்றைக்கி நைட்டு நான் இந்த பிஸ்கெட்டு, ப்ரெட்டு, கேக்கு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம எதுவும் காசு கொடுத்து வெளியே வாங்கக்கூடாது சொல்லி வாங்கி வச்சேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கறி குழம்பு, காலையில் ராகி சேமியா கொடுத்தாங்க. நைட்டு ரசம் சோறு, திருப்பி காலையில் வாழைக்காய் பஜ்ஜி. இன்றைக்கி ராகி சேமியா. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வெளியே சாப்பிட்டா நம்ம உடம்பு கெட்டு போயிடும். இதை அவங்க யோசிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா. இன்றைக்கி படிக்க வேண்டிய வசனம் என்னாகமம் அதிகாரம் 31. என்னாகமம் அதிகாரம் 31 தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சேர்ந்து படிக்கிறோம். The both language. Deuteronomy. Both. Deuteronomy கிடையாது, நம்பர்ஸ். அப்போ Deuteronomy இருக்கா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம போட்ட யூடியூப்பில் போய் பார்ப்போம். அப்போ உபாகமத்துக்கு நிறையா
அப்போ அதுக்கப்புறம் உபாகமம் வரும். உபாகமத்தை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் ஜோசுவா வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம நம்பர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உபாகமம் முடிகிற மாதிரி. கர்த்தர் மோசேவை நோக்கி, and the Lord and speak unto Moses, saying, இஸ்ரவேல் புத்திரர்கள் நிமித்தம் மீதியானரிடத்தில் பழிவாங்குவராக, அதன் பின்பு உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். Avenge the children of the Israel of the Midianites. Afterwards shalt thou be greater unto the people. வசனம் 3. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கர்த்தர் நிமித்தம் மீதியானரிடத்திலே பழி வாங்கும் பொருட்டு உங்களிலே அவர்கள் மேல் யுத்தத்திற்கு போகத்தக்கதாக மனிதரை பிரித்திடுங்கள். And Moses speak unto the people, saying, Harm some of yourselves unto wars, and let them go against the Midians, and avenge the Lord of the Midians. வசனம் 4. இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 1000 பேரை யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றான். Of every tribes be thousands throughout all the tribes of the Israel shall be the son of the war. வசனம் 5. அப்படி இஸ்ரேலாகிய அநேக ஆயிரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரங்களிலும் 1000 பேராக 12000 பேர் யுத்தத்தை நிறுத்தப்பட்டார்கள். So there were delivered out of the thousands of the Israel, thousands of every tribes, 12,000 how made of war. வசனம் 6. மோசே அவர்களையும் ஆசாரியனாகிய எலியேசரின் குமாரன் பினகாசையும் யுத்தத்திற்கு அனுப்புகையில் அவன் கைகளிலே பரிசுத்த தட்டு முட்டுகளை தொனிக்கும் பூரிக்கைகளையும் கொடுத்து அனுப்பினான். And Moses sent them the wars, thousands of every tribes, the man Phinehas, as sons of the Eleazar, priests, to the war with the holy instruments and trumpets are blow in his hands. வசனம் 7. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் மீதியானியருடன் யுத்தம் பண்ணி புருஷர்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். And they warred against the Midians as the Lord had commanded Moses, and they slew all the males. வசனம் 8. அவர்கள் கொன்று போடப்பட்டதுமின்றி மீதியானரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரோகோம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். போபியரின் குமாரனாகிய பாபிலோனையும் பட்டயத்தாலே கொன்று போட்டார்கள். And they slew the king of Midian, and besieged the rest of them that is was slain, namely Eve, and Roscam, and Zur, and Ur, and Ruba, 5 king of the Midians, Balaam also of the son of the Beer. They slew with this word. வசனம் 9. அன்றியும் இஸ்ரவேல் புத்திரர்கள் மீதியானரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களாகிய ஆடு மாடுகள் யாவையும் மற்ற ஆஸ்திகள் யாவையும் கொள்ளையிட்டு
And the children of Israel took all the women of the Midian's captivity, and their young little ones, and took the all their his cattle, and all the flocks, and all their goods. வசனம் 10. அவர்கள் குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவையும் அக்கினியாலே சுட்டெரித்து, and they burnt all the cities wherein they dwelt, and all their godly castles with fire. வசனம் 11. தங்கள் கொள்ளையிட்ட பொருட்களையும் தங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து, and they took all the spoil and all the prey, both of the man and beasts. வசனம் 12. சிறை பிடிக்கப்பட்ட மனிதர்களையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருட்களையும் எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு அக்கறையிலே மோபாபியன் சமான வெளிகளில் உள்ள பாளையத்தில் இருந்து மோசேயினிடத்திற்கு ஆசாரனாகிய எலியாசரிடத்திற்கும் இஸ்ரவேல் புத்திரர்களாகிய சபையரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். And they forgot the captivity and the prey and the people unto Moses and Eleazar the priest, and unto the congregations of the children of the Israel, unto the camp at the plain of Moab, which are the Jordan near Jericho. வசனம் 13. மோசே ஆசாரனாகிய எலியாசரும் சபையின் பிரபுக்கள் எல்லோரும் அவர்களை சந்திக்க பாளையத்திற்கு வெளியே புறப்பட்டு போனார்கள். And Moses and Eleazar and priest and all the princes of the congregations went out to the meet them without the camp. வசனம் 14. அப்பொழுது மோசே யுத்தத்திலிருந்து வந்த 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவரும் சேனாதிபதிகள் மேலே கோபம் கொண்டு, and the Moses was unborn with officers of the host, with captains over thousands of the captains over 100, with come from the battles. வசனம் 15. அவர்களை நோக்கி, ஸ்திரீகள் எல்லோரையும் உயிருடனே விட்டுவிடுவீர்களா? And Moses said unto them, haven't he saved all the women live? வசனம் 16. பாபிலோன் ஆலோசனைகளினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணின காரணமாயிருந்தார்கள். இவர்கள் தானே அதனாலே கர்த்தரின் சபையில் வாதியம் நேரிட்டதே. Behold, those and caused the children of Israel to go the counsel of the Balaam of coming trespass in the matters of the Poiro, and there was an blogog among the congregations of the Lord. வசனம் 17. ஆகையால் குழந்தைகளில் எல்லோரும் ஆண் பிள்ளைகளாயும் புருஷ யோகத்தை அறிந்த எல்லா ஸ்திரீகளையும் கொன்று போடுங்கள். Now therefore kill and every male among the little ones, and kill every woman that hate and can have a man by the laying with him. வசனம் 18. ஸ்திரீகள் புருஷர்கள் யோகத்தை அறியாத எல்லா பெண்களையும் உங்களுக்காக உயிரோடனே வையுங்கள். But all the women and children that have not and can have a man by laying with him, keep alive for yourselves. வசனம் 19. பின்பு நீங்கள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே தங்குங்கள், நரஜீவனை கொன்று வருவார்கள், வெட்டப்பட்டவர்களை தொட்டவர்களுக்காய் நீங்கள் யாவையும் 3 நாளில் 7 நாளில் உங்களையும் உங்களால் சிறைப்பட்டு அவர்களையும் சுத்திகரித்து, and do he abide without the camp 7 days,
whosoever hate and kill any person, and whosoever hate touch it any shall in purify both yourselves and your captivity, and the 3 days and the seventh day. வசனம் 20. அந்தபடியே எல்லா ஸ்திரீ வஸ்திரத்தையும் தோளால் செய்த கருவிகளையும் கொள்ளையிட்டதுமாயினால் நெய்தல்களையும் மரச்சாமான்களையும் சுத்திகரிக்க கடவீர்கள் என்றான். And purify all your remain, and all this made of the skinnies, and all work and goats ear, and all things made of wood. வசனம் 21. ஆசாரியனாகிய எலியேசரும் யுத்தத்திற்கு போய் வந்த படைவீரர்களை நோக்கி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட விதி பிரமாணம் என்னவென்றால், And Eleazar priest and said unto the man of war which went to the battle, this the ordinance of the laws of which is the Lord and commandments Moses. வசனம் 22. அக்கினிக்கு நிற்கவைகளில் ஆகிய பொன், வெள்ளி, பொன்கலம், இரும்பு, தகரம், ஈயம் ஆகிய இவைகள் எல்லாம் சுத்தமாக்கும்படிக்கும், only the gold and the silver and the brass and the iron and the tin and the lead. வசனம் 23. இவைகளை அக்கினியிலே போடக் கடவீர்கள். தீட்டு கழிக்கும் தண்ணீரிலும் அவைகளை சுத்திகரிக்கப்பட வேண்டும். அக்கினிக்கு நிற்கத்தக்கவைகள் எல்லாம் தண்ணீரினாலும் சுத்தம் பண்ணப்படுவீர்கள். Everything that the many abide the fire, ye shall make it go to God the fire, and it shall be the clean. Nevertheless it shall and perfect with the water of the separation, and all the abandon not the fire, ye shall make go to God the water. வசனம் 24. 7ஆம் நாளிலே உங்கள் வஸ்திரங்களை தேய்த்து வேண்டும், அப்பொழுது சுத்திகரிக்கப்படுவீர்கள். பின்பு நீங்கள் பாளையத்திற்குள் வரலாம் என்றான். And they shall and wash your cloth, and the 7th day, and they shall and be clean, and the upward ye shall come unto the camp. வசனம் 25. கர்த்தர் மோசேயை நோக்கி, and the Lord and speak unto Moses saying. வசனம் 26. பிரித்து கொண்டு வரப்பட்ட மனிதர்களையும் மிருகங்களையும் நீயும் ஆசாரியனாகிய எலியேசரும் சபையினுடைய பிதாக்களாகிய தலைவரும் தொகை பார்த்து, take the sum of the period, the verse as taken both at the man and the basis, though an Eleazar the priest and the chief fathers of the congregation. வசனம் 27. கொள்ளையிட்டப்பட்டதை 2 பங்காக பங்கிட்டு யுத்தத்திற்கு படை இழுத்து போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள். And divide and period into the 2 parts. But when them that took the war upon them who went out of Bethel, and but when all the congregation. வசனம் 28. மேலும் யுத்தத்திற்கு போன படை வீரர்களிடத்திற்கு கர்த்தருக்காக மனிதரிலும் மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் 500க்கு ஒரு பிராணி விதமாக விதி பகுதி வாங்கி, and lay a tribute unto the Lord of the man of war which went out of the Bethel, 1 shoal of the 500 and both of the person and of the beef, of the asses and of the sheep. வசனம் 29. அவருடைய பதிப்புங்கள் எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைகளுக்கும்
குறிப்பாக ஆசாரியனாகிய எலியேசருக்கும் கொடுக்க வேண்டும். Take it off the half and give it unto Eleazar the priest for have an offering of the Lord. வசனம் 30. சிறுவில் புத்தர் பதிப்புகிலே மனிதரிலும் மாடு கழுதை ஆடு சகலவித மிருகங்களிலும் 50 1 விதமாய் வாங்கி அவைகளை கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலுக்கும் லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார். And have the children of the Israel although shalt take one of pattern of the 50 of the person of the beaver, have the asses and of the flocks of all manner of beasts, and give them unto the Levites which keep at the charging at the tabernacle of the Lord. வசனம் 31. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனுமாகிய எலியேசரும் சேர்ந்தார்கள். And Moses and Eleazar of the priest did as the Lord and commanded Moses. வசனம் 32. படை வீரர் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் 6,70,000 ஆடுகளும் and the bury being roast of the prey which the man of war and had got was 600,000 and 70,000 off and 5,000 sleep. வசனம் 33. 70,000 பேரையே மாடுகளும் and 3 crosses and 12,000 beavers. வசனம் 34. 66,000 பேர் கழுதைகளும் மீதியாயிருந்து and 3 crosses and 1,000 asses. வசனம் 35. புருஷ சம்பயோகத்தை அறியாத ஸ்திரீகள் 30,000 பேர் இருந்தார்கள். And 32,000 person in all of women that had not canoe man by laying with him. வசனம் 36. யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பதிப்பங்குகளின் தொகையாவது ஆடுகள் 3,30,000 பேர் 57,500 and half all of which was and the fruition of them that went out of war was in numbers 300,000 and 720,000 and 500 sheep. வசனம் 37. அந்த ஆடுகள் கர்த்தருக்கு பகுதியாக வந்த 175 and the Lord and tribe of the sheep was 603 crores and 50. வசனம் 38. மாடுகள் 34,000 அவைகள் கர்த்தருக்கு பகுதியாக வந்த 72 and the beavers were 30 and 6,000 of which the Lord and tribe was 3 crores and 12. வசனம் 39. கழுதைகள் 37,500 இவைகள் கர்த்தருக்கு பகுதியாக வந்த 61 and the asses were 20,500 of which the Lord and tribe was 3 crores and 1. வசனம் 40. நரஜீவன்கள் 16,000 பேர் அவைகள் கர்த்தருக்கு பகுதியாக வந்தவர்கள் 32 பேர் and the person were 16,000 of the watch the Lord tribe with was 20 and 2 person. வசனம் 41. கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் அந்த பகுதி மோசே கர்த்தர் தனக்காக கட்டளையிட்டபடியே ஆசாரிய எலியேசரிடத்திலும் கொடுத்தான்.
And Moses given the tribute which was and the Lord and have an offering unto Eleazar the priest, as the Lord and commanded Moses. வசனம் 42. யுத்தம் பண்ணின பேர்கள் இஸ்ரவேல் யுத்தத்திற்கு மோசே பாதி பாதியாக பங்கிட்டதன்படியே சபையோர்களுக்கு வந்த பதிப்பங்காவது. And of the children of Israel and all which Moses divided from the man that bore it. வசனம் 43. ஆடுகள் 3,37,500. Now the half of that and pattern unto the congregations were 300,000 and 30,000 and 7,500 sheep. வசனம் 44. மாடுகள் 37,000 and 30 and 6,000 bulls. வசனம் 45. கழுதைகள் எல்லாம் 30,500 and 30,000 ass and 5,000. 46. நரஜீவன்களில் 16,000 பேருமே and 16,000 persons. 47. இஸ்ரவேல் புத்திரர்கள் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருகங்களிலும் மோசே 50க்கு 1 விதமாக எடுத்து அவைகளை கர்த்தருக்கு தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் காவலை காக்கிற லேவியர்களுக்கு கொடுத்தான். Even of the children of Israel and all of Moses took an 1% of the 50, both of the man of the burst, and given them unto the Levites, which keep the charge of the tabernacle of the Lord, as the Lord and commanded Moses. வசனம் 48. பின்பு 1000 பேருக்கு தலைவரும் 100 பேருக்கு தலைவருமாக சேனாதிபதிகள் மோசேயினிடத்தில் வந்து, and the officers of each were and over thousands of the host, the captains of the thousands, and captain of the 100, come near unto Moses. வசனம் 49. உமது ஊழியக்காரனாகிய நாங்கள் எங்கள் கைகளிலே கீழ்கிறுக்கிற யுத்தம் மனிதரை தொகுப்பு பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறைவில்லை. And they said unto Moses, the servants have they taken and the sum of the man of war which are the under the charging, and thereon lay not one come of use. வசனம் 50. ஆகையால் கர்த்தருக்கு சந்ததியிலே எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்களையும் அஸ்தி கடங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கைகளாக கொண்டு வந்தோமே என்றார்கள். Who was therefore and troubled one oblation? For the Lord went to every man that getteth of jewels of golds and chains and bracelets, rings, earrings, and tablets, up make up the atonement for your souls from the Lord. வசனம் 51. அப்பொழுது மோசே ஆசாரியனாகிய எலியேசரும் சகலவித வேலை பாடான பணிதியங்களான அந்த பெண் ஆபரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள். And Moses and Eleazar and priests took the gold of them, even all were jewels. வசனம் 52. அப்படியே 1000 பேருக்கு தலைவருமானவர்களும் 100 பேருக்கு தலைவர்களுமானவர்களும் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கைகளாக செலுத்தப்பட்ட பெண் முழுவதும் 16,750 செக்கால் நிறை இருந்தது. And all gold of the offering that they offered up to Lord and captain of the thousands and the captain 100 of the 6,750 shekels. வசனம் 53. யுத்தத்திற்கு போன மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களாக கொள்ளையிட்டு இருந்தார்கள்.
For the man's war and hadn't taken Sipil, every man for himself. வசனம் 54. அந்த பெண் பொன்னை மோசேயும் ஆசாரியன் எலியேசரும் 1000 பேருக்கு தலைவர் ஆனவர்களின் கைகளிலும் 100 பேருக்கு தலைவர் ஆனவர்கள் கைகளிலும் வாங்கி இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஞாபகக்குறியாக ஆசாரிய கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அந்த பொன்னை. And the Moses and Eleazar and priests and took the gold of the captions, of the thousands and of the hundred and forgot into the tabernacle of the congregations of the memorial for the children of Israel before the Lord.